மீன ராசி இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல நீங்க என்ன விஷயங்கள் மேற்கொண்டா இன்னும் உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல மைனஸும் இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் செஞ்சா மைனஸ்ல போயிடும். அப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீன ராசி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி சொல்றேன். இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணால் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். நான் உங்கள் சாரா த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பயிற்சிக்கான பலன்கள், டாரோ ரீடிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி வக்ர பயிற்சிக்கான பலன்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் சனி வக்ர பயிற்சிக்கான டாரோ ரீடிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் சனி வக்ர பயிற்சிக்கான டாரோ கார்டு ரீடிங் பலன்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்க போகிறோம். அப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சனி வக்ர பயிற்சியில ஒரு பிறவி பலன் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வக்ர பயிற்சி அப்போ இந்த வக்ர பயிற்சியில உங்க ராசிக்கு என்ன பிறவி பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அண்ட் அதை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை அடையறதுக்கும் நீங்க என்ன செய்யணும், அந்த பிளஸ்ஸிங்ஸ் தடுக்காம இருக்கணும்னா நீங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யாம இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி, இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, இதை பண்ணீங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அப்படி ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி என்னன்றதையும் நம்ம இந்த பதிவில் காம்பேக்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை கிளைம் பண்ணுற விதமாக, இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வந்து ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கன்சல்டேஷன் வேணும், ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி அதையும் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. பொறுமையாக இருந்து உங்களுக்கான சர்வீஸை எடுத்துக்கலாம். இப்போது உங்களுடைய ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மீன ராசி இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மீன ராசி உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கொடுக்க போகுதுன்னா, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய அழகு வந்து மெருகேறும், உங்களுடைய ப்ரொஃபைல் உயரும். ஸோ நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் வந்து இவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க, இவங்க அதில் எக்ஸ்பர்ட் அப்படியான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் பார்க்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் ஃப்யூச்சருக்கான விஷயங்களை அழகாக வந்து எடுத்து செய்ய ஆரம்பிப்பீங்க. அதில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். பசங்களால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அண்ட் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது கம்பல்சரி இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அது பாசிட்டிவ் ஆகிடும், சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் பெண்களுக்கு வந்து இதெல்லாம் குறிப்பிட்டு இந்த யோகங்கள்லாம் பிரபஞ்சம் கொடுக்க இருக்கு. ஆணுக்கு என்ன கொடுக்க இருக்கு, பொதுவாக எல்லா ராசியிலும் ஆண் பெண்ணு பிரித்து பார்க்கலாம். ஆனால் இந்த ராசிக்கு தான் ஆண் பெண்ணுன்னு தனியாக வருது. அப்போது ஆண் நபர்களுக்கு என்ன நடக்கும்ன்ற போது பெண் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஃபேவராக வந்து நடக்கும். லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் லைஃப்லலாம் இருக்கீங்கன்ற போது உங்களுடைய ஒய்ஃப் இல்லை உங்களுடைய பார்ட்னர் இல்லை உங்களுடைய அம்மா கிட்ட ஒரு மனஸ்தாபம் இருக்குது. ஸோ இப்படியான பெண் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடக்கும். அப்புறம் ஒரு பெண் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும், எமோஷனல் அட்டாச்மெண்ட் கிடைக்கும். அது உங்களுக்கு அடுத்த கட்டம் நீங்கள் லைஃப் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஒரு பெண் சைட்லேருந்து உங்களுக்கு எமோஷனல் ப்ராக்டிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு யோகமாக உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு. ஓகே, இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் மேற்கொண்டா இன்னும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ என்ன நீங்கள் செய்யணும்னா, வடிவேலு சொல்கிற மாதிரி தான், ரிஸ்க் எடுக்குதா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். மற்றவங்களுக்கு அது ரிஸ்கியாக இருந்தாலும், மற்றவங்களுக்கு அது பிரச்சனையாக இருந்தாலும், என்ன முட்டாள்தனமாக பண்ணுறாங்க, என்ன நம்ம ஃபேமிலியில் இப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் யாரும் செஞ்சது இல்லையே, இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படிலாம் சொன்னாலும்
பட் உங்களுக்கு அதில் கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் அதை ஏதாவது ஒரு விஷயத்தை ரூலை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான ரிஸ்க்கை வந்து எடுக்கலாம், புதிய விஷயங்களை முன்வைக்கலாம். மற்றவங்கள நம்பாமல் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் முன் அனுபவம் இல்லாத விஷயங்களில் கூட தாராளமாக இறங்கலாம். புதிய அனுபவங்களில் நீங்கள் வந்து இறங்கலாம், புதிய அனுபவம் பெறக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக தான் அமையும் அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த காலகட்டத்தில் மைனஸும் இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் செஞ்சால் மைனஸில் போயிடும். அப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். பழைய விஷயங்களை பற்றி பேசுகிறது, யோசிக்கிறது, மற்றவங்கள திட்டுறது, பழி வாங்கணும்னு நினைக்கிறது, பேகேஜஸ் ஏதோ யாரோ ஏனோ பண்ணிட்டாங்க அதை மனசில் வச்சுக்கிட்டே அப்படியே இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பை லீட் பண்ணுறது, இந்த மாதிரி பழைய விஷயங்களை நீங்கள் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து மூவ் ஆன் ஆகலைன்னா அது உங்களுக்கு மைனஸை கொடுக்கும். அதே மாதிரி பழைய பிரச்சனைகளை பற்றி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களை வந்து ஒரு கட்டத்தில் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள பற்றி பேசுகிறது, அண்ட் வந்து அவங்களுக்கு நீங்கள் அதே வந்து எதாவது செய்யணும்னு நினைக்கிறது, இப்படியான விஷயங்கள் கம்ப்ளீட்டாக பழைய பேக்கேஜஸ் அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுறணும். ஸோ அதை நீங்கள் திருப்பி யோசிக்கிறதோ, அதை பேசுகிறதோ, அதை பற்றி திங்க் பண்ணுறதோ, இது எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதா நல்லது. அது பண்ணிங்கன்னா அப்புறம் மைனஸ் ஆகும் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ மீன ராசி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி சொல்கிறேன். இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இந்த ரெமெடி ஃபாலோ பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கான ரெமெடி என்ன அப்படின்றத பார்க்கும்போது, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னா அன்போடையும் இரக்க குணத்தோடையும் இருங்க. உங்கள் மேலே அன்பை செலுத்துங்க. முதல்ல செல்ஃப் லவ் பண்ணுங்கள். அண்டு மனசை என்றைக்குமே விட்டுறாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, அன்போடும் கருணையோடும் இருங்க அப்படின்றது. ஸோ இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். உங்களை நீங்கள் க்ரூமிங் பண்ணிக்கலாம், உங்களை நீங்கள் அழகாக காட்டிக்கிறதுக்கான விஷயங்களை மேற்கொள்ளலாம், உங்களை உடலும் அழகையும் மனதாக வச்சுக்கிறதுக்கான ப்ராக்டிக்கலான விஷயங்கள் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி தான். இதனால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட், சக்ஸஸ் அதிகமாகும். ஸோ ஒரு ஆண் நபராக இருக்கீங்கன்னா ஒரு பெண் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உங்கள் வந்து மனசை விட்டோ இல்லை விட்டு கொடுத்தோ இப்படி இல்லாமல் பெண் சார்ந்த விஷயங்களை அதை அழகாக எடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான விஷயங்களை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு முக்கியமான பெண் இருக்காங்க உங்கள் வாழ்க்கையிலனா அவங்கள விட்டு கொடுக்காம அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்யும் போது இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இதுவும் ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடியாக மாறி அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அப்படின்றது அவங்களுடைய மெசேஜில் இருக்குது. என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான எக்ஸ்க்ளூசிவான டாரோ கார்ட் பேஸ் பண்ணி சனி வக்கர பயிற்சி பலன்களை வந்து நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாரோ கார்ட்ஸை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இதை நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் டாரோ கார்ட் ரீடிங் வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் பார்க்கணும் அப்படின்னா பிரத்யேகமான டாரோ கிளாஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ரீ ரெக்கார்ட் ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டாரோ கிளாஸ் அப்படின்றத டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வரும். நீங்களும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் பிகம் அ டாரோ கார்ட் ரீடராக வந்து தாராளமாக வரலாம். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எது மாதிரியான டாபிக் எடுத்து பேசலாம் டாரோ கார்ட் ரீடிங் மூலிமா அப்படின்றதையும் கூட தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம அதையும் பற்றி பேசலாம். அண்ட் இது மாதிரியான அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Sara, the Empress of Tarot and Spiritual Healer.